நான் பள்ளிக்கூடத்து கெமிஸ்ட்ரி வாத்தியாராக வேலை செஞ்சேன். எங்கள் பள்ளிக்கூடத்தில் அது பெரிய பள்ளிக்கூடம் இல்லை, சின்ன பள்ளிக்கூடம் தான். அதிகமாக போனால் ஒரு வகுப்பில் 25லேருந்து 30 பேருக்கு மேலே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுத்தேன். கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனால் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க. ஆனால் அப்பப்போ பரீட்சை வச்சு பாடம் மார்க் போட்டு இது அந்த சிக்கலில் அவனுக்கு கோபம் தான் வரும். ஆனால் அது வெளியில் சொல்ல மாட்டான். வேறு வழி இல்லாமல் தான் தினைக்கும் வருவாங்க, கொஞ்சம் கவனிப்பாங்க, அதெல்லாம் எழுதி எழுதி பார்ப்பாங்க. அதனால் அந்த படிப்பில் அவனுக்கு ரொம்ப கவனம், ஈடுபாடு, ஆர்வமே இல்லாமல் தான் இருந்தது. ஏன்னா அவனுக்கு அதில் அவனுடைய பங்குங்கிறது ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அவன் மனப்பாடம் பண்ணணும், எழுதணும், மார்க் வாங்கணும். இவங்களுக்கு என்ன ஆகும்னா 2 வருஷம் முடியும் போது அந்த கடைசி நாள் அன்னைக்கு ஸ்கூல் டே அப்படிங்கிற மாதிரி ஒரு விழா வச்சுருவாங்க. அன்றைக்கி பார்க்கணுமே அவன் படுற குஷியில், ஆனந்தமாக, நீ எப்படா இந்த பள்ளிக்கூடத்தில் இவனா படித்தானான்னு நினச்சி கூட பார்ப்போம். அவ்வளவு சந்தோஷத்தோடு வருவான். அன்றைக்கி அவன் யூனிஃபார்மெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பாட்டி நல்லா அவனுக்கு பிடித்த உடையில் போட்டு வருவான். ரொம்ப குஷியாக இருப்பான், ரொம்ப உற்சாகமாக இருக்கும். நல்லா எல்லா உணவுலாம் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் பண்ணுவானுங்க. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய ஜாக்கிரதை நடக்கும். நாங்கள்லாம் ஜாக்கிரதையாக தான் இருப்போம், இருந்தாலும் தவிர்க்க முடியாது. என்னன்னு சொன்னால், அந்த பள்ளிக்கூடத்து கிளாஸ் ரூம் மேலே அவனுக்கு அவ்வளோ கோபம், அவனால் தாங்க முடியாது. அதை எப்படி காட்டுவான்னு சொன்னால், அங்கே இருக்கிற அந்த பெஞ்சு டெஸ்க்கு எல்லாத்தையும் தலைகீழாக திருப்பி போடுவான், முடிஞ்சதெல்லாம் உடைப்பான். அவனுக்கு அன்றைக்கி தான் உச்சத்தில் இருப்பான், வயலன்ஸினுடைய வன்முறையினுடைய உச்சத்துக்கு போவான். அவனால் மேக்ஸிமம் என்னென்ன செய்ய முடியுமோ பண்ணுவான். ஒன்றும் இல்லாட்டி போர்டில் கண்ணாப்பின்னான்னு எழுதுவான், கிறுக்குவான், இங்கால் தூக்கி அடிப்பான், எல்லாம் பண்ணுவான். இப்படி கலையபுரம் ஆகிடும். அதை தவிர்க்க முடியல எங்களால். அப்படி நடந்த என்னுடைய கிளாஸில் நான் போய் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் உடையாமல் பத்திரமா அப்படியே இருந்தது. என்னடான்னு பார்த்தா வெல்கம் அப்படின்னு ஒரு போர்டு, ஒரு சின்னதாக, ரொம்ப பெருசு இல்லை, சின்னதாக இருந்தது. அவங்கக்கிட்ட அப்புறம்தான் விசாரித்து கேட்டால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்த பொருளை அந்த வெல்கம் போர்டை அந்த பையங்க செஞ்சது. அவங்க கையால் செஞ்ச வெல்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை அவனுக்கு உடைக்க மனசு வரல, உடைக்கலை. இதுலேருந்து இந்த நிகழ்ச்சி ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தோணும். என்னன்னு சொன்னால், உங்களுடைய முக்கியமான உடல் உழைப்பு, உங்களால் தயாரிக்கப்பட்ட பொருள், அது மேலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விதமான ஈடுபாடு, ஒரு அஃபெக்ஷன், என்னமோ ஒன்று ஏற்படும். அதை அழிக்க மனசு வரவே வராது. அந்த பையனால் உடைக்க முடியலையே, எல்லாத்தையும் போட்டேன், எல்லாத்தையும் கிறுக்கிற என்ன பண்ணுறான், அந்த வெல்கம் போர்டை மட்டும் அப்படி பத்திரமா வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஈடுபாடு வந்துடுது. உழைப்பு, அதான் தன்னுடைய உழைப்பால் உருவான பொருட்களை எப்போதுமே பத்திரமா வச்சுக்கணுங்கிறது ஒரு அதிசயமான சைக்காலஜிக்கலான மனுஷன். இது ரொம்ப அபூர்வமான விஷயந்தான். இது அதனால தான் காந்தி உடல் உழைப்பை ரொம்ப முக்கியமாக சொன்னதாக கூட சொல்லுவாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் எல்லா பொருட்களும் அவனாலே உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சிறப்பான விஷயம். ஆனால் இந்த நிகழ்ச்சி அதை உங்கள்கிட்ட சொல்லி நான் பரிமாறிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி சுவையான பல நிகழ்ச்சிகள் இருக்குது. அப்புறம் பேசுவோம் இன்னும் தொடர்ந்து.